செவன் டெக் தமிழுக்கு நல்ல ஒரு ரீசெண்ட் டேஸா இந்தியன் கார் மார்க்கெட்ல மைலேஜை தாண்டி அதிகமா தேடப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த சேஃப்டி ரேட்டிங். என்னதான் சேஃப்டி ரேட்டிங்ல 5 ஸ்டார் வாங்கியிருந்தாலுமே பல கார்கள் ஆக்சிடென்ட்ல ஒரு சில பகுதி அதிக அளவுல நசுங்கிறத நம்மளால பார்க்க முடியும். சேஃப்டி ரேட்டிங்ல தான் 5 ஸ்டார் வாங்கியிருக்கு, அப்படியே இந்த கார் நசுங்குது, நசுங்க கூடாது, ஒருவேளை இந்த கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. ஒரு காரோட அவுட்டர் பாடியை டிசைன் பண்ணும்போது பார்க்கறதுக்கு ஒரே போர்ஷனா தெரிஞ்சாலும் மிடில் போர்ஷனை கம்பேர் பண்ணும்போது ஃப்ரண்ட் டு பேக்கும் கொஞ்சம் வீக்காக தான் டிசைன் பண்ணுவாங்க. இந்த வீக்கான போர்ஷனை கிரம்பிள் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்ல இந்த கிரம்பிள் ஜோன் எதுக்கு அப்படின்னா, கார் ஆக்சிடென்ட் ஆகும்போது அந்த இம்பாக்டை அந்த கிரம்பிள் ஜோன் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு உள்ள கம்மியான இம்பாக்டை பேசஞ்சருக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ரீசன்னால தான் கிரம்பிள் ஜோன் வந்து டிசைன் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு சில காரணங்களால தான் 5 ஸ்டார் வாங்கின ஐஎன் காராக இருந்தாலுமே ஆக்சிடென்ட் அப்போ ஒரு சில பகுதிகள் அதிக அளவில் நசுங்குது. 5 ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து கார் நசுங்குமா நசுங்காதா அப்படிங்கிறத டிஃபைன் பண்றதுல ஒரு கார் ஆக்சிடென்ட்ல கமிட் ஆனாலுமே எந்த அளவு பேசஞ்சர் சேஃப்டியை என்ஷூர் பண்ணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்றது தான் இந்த 5 ஸ்டார் ரேட்டிங். 5 ஸ்டார் ரேட்டிங் பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் தனியா வீடியோ போடுறேன். நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.